Hello students, 12th Tamil first midterm examsக்கு நம்ம important questions படிக்கலாமா வேண்டாமா? 2026 ஆகஸ்ட் மந்த் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இப்பயே எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? ஸோ எல்லாத்தையுமே படிக்கலாமே. ஸோ கண்டிப்பா எல்லாமே படிக்கலாம். ஆனா அதுலயும் இம்பார்ட்டன்ட்டையும் படிக்கலாம், எல்லாத்தையும் படிக்கலாம். என்னடா நல்லா குழப்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? கண்டிப்பா பிள்ளைங்களா. ஸோ ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகபட்சமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டிருக்காங்க 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 டைம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் 1 யூனிட் 2 அதாவது இயல் 1 இயல் 2 இது முழுமையும் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போர்ஷனாக வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படித்து ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் மேலே கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் வந்தாவே போதுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வீடியோஸாக அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் தெளிவாக பார்த்துருவோம். 12th தமிழ் ஃபர்ஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் 2026க்கானது பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆனது நம்ம பார்க்குறோம். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இது 5 டைம்ஸ் அப்படின்னா 5 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின், அதாவது 5 டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1ல் கொஸ்டின் நம்பர் 3லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இது யூனிட் 2ல் 4th கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. இது யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, குருவினா. அடுத்தது இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. இது யூனிட் 2லேருந்து 3rd கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின் கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இது யூனிட் 2லேருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு. அடுத்தது விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1லேருந்து கேட்டிருக்காங்க. இதை தாண்டி மயங்கொலி சொற்கள், அதாவது மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 3 டிஸ்ட்ரிக்டில். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதுக்கு அடுத்தது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின் வீதி பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2ல் திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. திருக்குறள்ல இது வந்து விரிபெரு தமிழ் யூனிட் 2ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் திருக்குறள் கிடையாது, இயல் குருவினால இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை, இது யூனிட் 2ல இருந்து கேட்டிருக்காங்க. திருக்குறள் இருக்கு இல்லையா யூனிட் 2ல, அந்த திருக்குறள்ல 3rd கொஸ்டின்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அடுத்தது தமிழாக்கம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் 2 யூனிட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது புணர்ச்சி விதியுமே எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. 1 டைம்ஸ் மட்டும் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை குறிப்பு வரைக. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க, யூனிட் 2ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பறவைகளும் விலங்குகளும் எவ்வாறு நடுங்கியதாக நெடுநல் வாடை கூறுகிறது. இதுவும் ஒரு ஓன் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின், யூனிட் 2ல இருந்தே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கி கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல் கொஸ்டின்ஸ். உயர்திணை பன்மை பெயர்கள், இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக, சென்னையை அலங்கரித்த ஆறுகள், ஞாலத்தின் பெரியது எது, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள், ஊமைத்தொடைய சொற்றொடரில் அமைத்து எழுதுக, அச்சாணி இல்லாத தேர் போல. இது உங்களுக்கு இந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு இந்த பேஜ்ல இருந்து கேட்குறாங்க. வா சூப்பா மாணிக்கம் எழுதிய நூல்கள் 4 எழுதுக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுக்கடுத்தது 4 மார்க் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4 மார்க்ஸில் உங்களுக்கு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின் பார்த்தோன்னா சென்னை அறிவின் நகரம் என்பதை விளக்குக. இது உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களோட யூனிட் 2ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பொருள் வேற்றுமை அணி, இது பேஜ் நம்பர் 2ல யூனிட் 1ல கவிதை பிழையில் தண்ணீர் இல்லாத தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 டைம்ஸ் கேட்ட கொஸ்டின் தண்ணீர் இல்லாத தமிழ் இடஞ்சுட்டி விளக்குக. இது உங்களுக்கு புக் பேக்ல கொஸ்டின் கிடையாது, பேஜ் நம்பர் 2ல யூனிட் 1ல இருக்கு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சென்னை பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவை யாவை. இது யூனிட் 2ல இருந்து உங்களுக்கு சிறுவினா 3rd கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க.
அதுக்கடுத்து சினத்தால் வரும் கேட்டினை கூறுக, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும், அதுக்கடுத்தது இருள் அகற்றும் இளஞ்சுட்டி பொருள் விளக்குக, செம்பருதி மலைமேடு, வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று இலக்கிய ஆய்வுகள், தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள், ஓமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக, அதாவது இலக்கிய நயகம் பாராட்டுக, அதுக்கடுத்தது தமிழாக்கம். ஸோ இது எல்லாமே, அதாவது புக் பேக்கில் இருக்க அந்த கிராமர், ஓமை தொடர், சொற்றொடரில் அமைத்து எழுதுறது, இலக்கிய நயம், தமிழாக்கம், இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புணர்ச்சி விதி, அடுத்து கூதிர் பாசறை துறை, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி, இந்த கூதிர் பாசறை துறையுமே உங்களோட புக்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் படிக்க பாருங்கள். உங்களோட புக் செய்யுள் பகுதியில் இருக்குது சரிங்களா, அந்த துறைன்னு இருக்கும் அந்த கண்டென்ட் அப்படியே, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இரு பாக்களோட வேற்றுமை விளக்கம், நன்னூலுக்கும் சிற்பி கவிதைக்கும். அடுத்தது கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நிரல் உருவாக்குக, திருக்குறள் அணியை பொருத்துக, குறிப்புகளில் மறைந்த தமிழறிஞர்கள் கண்டுபிடிக்கிறது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் அதர் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ 6 மார்க் கொஸ்டின்ஸ், இதுதான் முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தோன்னா 6 மார்க் கொஸ்டின். 6 மார்க் கொஸ்டின்ஸில் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆனது என்னன்னு பார்த்தோன்னா, தமிழின் சீரிழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. இது உங்களுக்கு ரிப்பீட்டடான கொஸ்டின், 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 1ல் 3rd நெடுவினா. அதுக்கடுத்தது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆனது, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து இரு பக்க அளவில் கட்டுரை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2ல் 1st நெடுவினாலேருந்து கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாரதியின் கடிதம், யூனிட் 1ல் 2nd நெடுவினாலேருந்து கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆனது, 1st நெடுவினா, நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை தொகுத்து எழுதுக. இது பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் 2nd நெடுவினா, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செய் நன்றி அறிதலை அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. இந்த கொஸ்டின் யூனிட் 2ல் திருக்குறள் இருக்குல்ல, அந்த திருக்குறளில் 1st நெடுவினாவை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவானத்துலேருந்து கேட்டிருக்காங்க. யூனிட் 2ல் நெடுவினா, 3rd நெடுவினா. இது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின் 2 டிஸ்ட்ரிக்டில். ஸோ 1 டைம் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் 1st நெடுவினா. புயல் தாக்கத்தினால் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி மின் வாரிய அலுவலருக்கு மேலாளருக்கு கடிதம் எழுதுறது. இது யூனிட் 2ல் 4th நெடுவினா. இதை தாண்டி என்னெல்லாம் படிக்கலாம்னா, மனப்பாட பகுதி, தண்ணீர் இல்லாத தமிழ் யூனிட் 1ல் இருக்கு, நெடுநல் வாடை யூனிட் 2ல் இருக்கு, திருக்குறள் யூனிட் 2ல் இருக்க எல்லா திருக்குறளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, அடிஷ்னல் பார்த்தோம்னா, நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி, பாணயம் பாராட்டுக, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ சொல்லுங்க, இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் 5 டைம்ஸ் 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஷின், 4 டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட் ஆன கொஷின், 3 டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட் ஆன கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கும்பொழுது, இது வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் கிடையாது பிள்ளைங்களா. குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம், 2027ல் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு அதிகபட்சமான லைக்கும் வியூஸும் வருது அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்தடுத்து 12க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நான் இதே பேட்டர்னில் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அடுத்து தொடர்ச்சி வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 100 லைக் வந்தால் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட்டில் பிடிஎஃப் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப்னா டெலகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலகிராமோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.